ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, பௌர்ணமியானது இந்த மே மாதம் 12ஆம் தேதி நடக்க இருக்குது. இதனால் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய விதமான சிறப்பான விஷயங்கள்லாம் நடக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் கெட்ட விஷயங்களும் நடக்க போகுது. அந்த விஷயங்கள்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் நான் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவின் மூலிமா முழுசாக உங்ககிட்ட சொல்ல போகிறேன். இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களுமே ரிஷப ராசி சேர்ந்தவங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயங்களாக கண்டிப்பாக இருக்க போகுதுங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவானை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், மேலும் அவருடைய அருள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டால் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சுக்கிர பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி பதிவிட்டுட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. நீங்கள் இந்த சமயம் அந்த கடவுளை நினைத்து இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்களில் ஏதோ ஒரு விஷயமாவது அவர் நிச்சயமாக நடத்தி கொடுப்பாரு. ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்கள். மேலும் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாம் நீங்கள் முழுசாக பார்க்கணும்னு நினச்சா நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்களிடம் வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த ரிஷப ராசி நேயர்களுக்கு என்ன விதமான மாற்றங்கள்லாம் கிடைக்க போகுது அப்படிங்கிறத பற்றி. ரிஷப ராசி என்பவர்கள் ரொம்ப அன்பாக பழகுவதற்கு இனிமையானவங்களாகவும் காணப்படுவாங்க. அடிக்கடி மாறாமல் ஒரே விதமாக வாழ வேண்டும் அப்படின்னு விருப்பமுடையவங்களாகவும் இந்த ரிஷப ராசி நேயர்கள் இருப்பாங்க. பெரிய மாற்றங்களை விரும்ப வரவேற்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க கற்பனை கோட்டை கட்டி அதில் வாழ்ந்து மகிழ மாட்டாங்க. வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகளை கண்டு தயங்கி தள்ளி போடாமல் அப்போதே எதிர்நீச்சல் அடித்து அதில் வெற்றி பெறுவார்களா. மேலும் இந்த ராசியில் பிறந்தவங்க சுமாரான உயரமாகவும் குள்ளமாகவும் இருப்பாங்க. அவர்களுடைய உடற்கட்டு நன்கு அமைந்திருக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலும் சுக்கிர பகவானுக்கு இது ஆட்சி வீடாக இருப்பதால் இந்த ராசி பெண்களுக்கு நுண்கலையில் அதிக ஈடுபாடு அப்படிங்கிறது இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மற்ற கிரக அமைப்புகளும் சிறப்பாக அமைந்திருப்பதால் கலை உலகில் கொடிகட்டி பறப்பாங்களாம். அது மட்டும் இல்லாமல் இவங்க தோல்விகளை கண்டு அஞ்ச மாட்டாங்க. மன உறுதியோடு தொடர்ந்து முயற்சி செய்து அந்த தோல்வியில் எப்படி வெற்றி பெறலான்னு யோசித்து அந்த விஷயங்களை அணுகி வெற்றி பெறுவார்களாம். மேலும் நண்பர்களிடம் சுமூகமாக பேசினாலும் ஓரளவு ரகசியத்தை மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு சொல்ல மாட்டாங்களாம். மேலும் ரிஷபராசி நேயர்களில் சிலர் அதிக தர்ம சிந்தனை கொண்டவங்களாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ரிஷப ராசி நேயர்கள் அப்படிங்கிறவங்க திருமண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் மிக அக்கறை காட்டுவாங்க. திருமணமானது தம்பதிகள் ஒற்றுமையோடும் அன்போடும் பழகி மன வாழ்க்கை நன்றாக அனுபவிப்பாங்க. மேலும் இந்த ராசிக்காரர்கள் கன்னி ராசியிலோ மகர ராசியிலோ பிறந்தவங்க ஜோடியாக சேர்ந்தாங்க அப்படின்னா மிக பொருத்தமாக இருக்கும். சிம்மம் கும்பம் ராசிகளில் பிறந்தவங்க சேர்க்காமல் இருப்பது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ராசியை சேர்ந்தவங்க வெள்ளை உடையத்தான் விரும்பி அணிவாங்களாம். வண்ண துணியாக இருந்தாலுமே தும்பைப்பூ மாதிரி சலவை துணியை உடுத்துவாங்க. எந்த காரியத்தையும் திறன்பட செய்து குறுகிய நேரத்தில் செய்து முடிக்கும் ஆற்றல் உடையவங்களாக இருப்பாங்க. தனக்கென ஒரு வழியை ஏற்படுத்தி அதன் வழியே தான் செல்வாங்க. இலகிய மனமும் தாராள சிந்தனையும் உடையவங்க. மேலும் விவசாயம், தோட்ட வேலை, பூச்செடி வளர்ப்பு, கட்டிடக்கலை, ரியல் எஸ்டேட், ஆன்மீக சேவை முதலியவற்றில் ஈடுபாடு அப்படிங்கிறது இவங்களுக்கு அதிகமாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் பெரிய பெரிய நட்சத்திர ஹோட்டல்களில் வைத்து நடத்தக்கூடிய நபர்களாகவும் பெரும்பாலானவங்க இந்த ரிஷப ராசியை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலும் அரசியல் துறையில் இருப்பவங்களும் இந்த ராசியில் சேர்ந்தவங்களாக இருப்பாங்க. மேலும் ராசிக்கு சொந்த காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கிரன் ஜாதகத்தில் நல்ல அம்சத்தில் இருந்தால் சங்கீதம், நாட்டியம், உடை தயாரிப்பது ஆகியவற்றில் சிறந்தவர்களாக விளங்குவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படிப்பட்ட அன்பு நேயர்களுக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு என்னென்ன விதமான சிறப்பான பலன் நீங்கள் அடைய போகிறீங்க, என்னென்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும், என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் நான் இந்த பதிவின் மூலமா உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த பதிவாக ரிஷப ராசிக்காரங்க பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நான் சொன்ன விஷயம்லாம் உங்களுக்கு மேட்சாக இருந்துச்சுன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் எஸ் அப்படின்னு சொல்லி பதிவிடுங்க. மேலும் உங்களுடைய ராசிக்கான கடவுள் மகாலட்சுமி தாயார். ஸோ அவங்கள வெள்ளிக்கிழமை தோறும் நீங்கள் வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் நிறைய விதமான மாற்றங்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த விஷயத்தையும் தொடர்ச்சியாக பரிகாரம் மாதிரி செய்து வாருங்க. மேலும் எல்லோரிடமும் எளிதில் பழகக்கூடிய ரிஷப ராசி அன்பர்களுக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு என்ன மாதிரியான அதிசயங்கள்லாம் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது மாத தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார். மேலும் குருவோடு பரிவர்த்தனை யோகமும் பெற்றிருக்காரு. அது மட்டும் இல்லாமல்
நீச்சம் பெற்ற புதனோடு இணைந்து நீச்சபங்க ராஜயோகத்தை உருவாக்குறாரு. மேலும் புத சுக்கிர யோகமும் இருக்குது. எனவே உங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மனக்கவலை மாறும், பணக்கவலை தீரும், புதிய முயற்சிகள் எதுவாக இருந்தாலுமே அதில் வெற்றி அப்படிங்கிறது உங்களுக்கு தான். அடுத்தடுத்து வரும் விஷயங்களும் உங்களுக்கு வெற்றி கொடுக்கும். அடுத்தவர் நலன் கருதி எடுத்து வைக்கக்கூடிய முயற்சிகளில் ஆதாயம் கிடைக்கும். நினைத்த காரியங்கள் ஒவ்வொன்றாக நடைபெறும் நேரமாகவும் உங்களுக்கு இந்த நேரம் அமைஞ்சிருக்கு. விரயஸ்தானத்தில் சூரியன் இருப்பதால் மருத்துவ செலவுகள் உண்டாகுங்க. உங்கள் ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் லாபஸ்தானத்தில் உச்சம் பெற்று சுக்கிர பகவானோடு பரிவர்த்தனை யோகத்தை ஏற்படுத்துகிறாரு. எனவே இதனால் உங்களுக்கு என்ன விதமான மாற்றம் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, தொட்டதெல்லாம் நடக்கும், தொழிலில் முன்னேற்றம் கிடைக்கும், வாழ்க்கை துணைக்கு வேலை கிடைத்து வருமானம் வந்து சேரும். இதுவரை கடுமையாக முயற்சித்தும் முடிவடையாத காரியங்கள் இப்பொழுது துரிதமாக முடிவடையும். தன வரவு அப்படிங்கிறது திருப்தி தரக்கூடிய விஷயமா இருக்கும். வெளிநாட்டு நிறுவனங்களில் இருந்து வரும் அழைப்புகள் வியக்க வைக்குங்க. இதனால் நீங்கள் ரொம்பவே சந்தோஷகரமாக இந்த காலகட்டத்தில் நீங்கள் இருப்பீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் கும்பராசியில் ராகுவும் சிம்ம ராசியில் கேதுவும் சஞ்சரிக்க போகிறாங்க. இதன் விளைவாக தொழில் வளம் சிறப்பாக உங்களுக்கு இருக்கக்கூடும். பழைய நிறுவனங்களில் கொடுத்து விட்டு புதிய தொழில் தொடங்கும் முயற்சியில் ஆர்வம் அதிகமாக காட்டுவீங்க. வாடகை கட்டிடத்தில் நடைபெற்ற தொழிலை சொந்த கட்டிடத்திற்கு மாற்றக்கூடிய முயற்சியில் ஈடுபடுவீங்க. அந்த முயற்சி கூட உங்களுக்கு பலன் தரக்கூடிய முயற்சியாக கண்டிப்பாக இருக்கும். மேலும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, விருப்பம் ஓய்வு பெற்றுக்கொண்டு வெளியில் வந்து சுய தொழில் தொடங்கும் முயற்சியில் ஆர்வம் காட்டுவீங்க. சுகஸ்தானம் கேதுவின் பலத்தால் ஆரோக்கிய தொல்லைகளும் மருத்துவ செலவுகளும் உண்டாகும். பயணம் அதிகரிப்பதன் காரணமாக உடல் அசதி, தாழ்ந்து சாப்பிடுவதல் போன்றவை உருவாகும். மேலும் இந்த காலகட்டத்தில் சர்ப கிரகங்களுக்குரிய ஆலயங்களுக்கு யோக பலம் பெற்ற நாளில் சென்று வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா நிறைய விதமான நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மேச ராசிக்கு புதன் வராரு. மேலும் அங்குள்ள சூரியனோடு இணைந்து புத ஆதித்ய யோகத்தை உருவாக்குறாரு. மேலும் உங்கள் ராசிக்கு 12வது இடத்துல புதன் வருவதால் மறைந்த புதனால் நிறைந்த தனலாவோ கிடைக்கும். அப்படிங்கிறத படி வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகபட்சமாக கிடைக்கும். ஆனாலுமே 2 மடங்கு செலவு வரக்கூடும். குடும்ப பிரச்சனை கூடும். மேலும் பெற்றோர் மற்றும் சகோதரர்கள் வாயிலாக வரும் பிரச்சனையால் மன அமைதி குறையக்கூடும். இடம் மாற்றம் மற்றும் வீடு மாற்றம் செய்ய முயற்சி எடுப்பீங்க. மனக்குழப்பங்கள் அப்படிங்கிறது அதிகமாகக்கூடிய நேரமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. மேலும் சித்திரை மாதம் 28ஆம் தேதி மிதுன ராசிக்கு குரு பகவான் வரப்போகிறார். மேலும் இந்த குரு பெயர்ச்சியின் விளைவாக அவரது பார்வை பதியும் இடங்கள் எல்லாமே புனிதமடையுது அப்படின்னு சொல்கிறாங்க. எனவே உங்களுக்கு என்ன விதமான மாற்றம் அதில் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். இழப்புகளை ஈடு செய்ய புதிய வழி பிறக்கும். தொழில் மாற்ற சிந்தனைகள் அதிகரிக்கும். கூட்டாளிகளை விலக்கிவிட்டு தனித்து இயங்கலாமா என்று யோசிப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். முன்னேற்ற பாதையில் இருந்து குறுக்கீடுகள் நீங்கும். வெளிநாட்டில் உள்ள நண்பர்கள் மூலமாக அனுகூலமான தகவல்கள் கிடைக்கும். மேலும் பொது வாழ்வில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பொன்னான காலகட்டமாக அமைய போகுது. வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளால் நன்மைகள் உண்டாகும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு இடமாற்றம் இனிமையை கொடுக்கும். கலைஞர்களுக்கு கை நழுவி சென்ற வாய்ப்புகள் கைகூடி வரும். மாணவ மற்றும் மாணவிகளுக்கு படிப்பில் ஆர்வம் ஏற்படும். பெண்களுக்கு குடும்ப சுமை கூடினாலுமே தன்னம்பிக்கை அப்படிங்கிறது அதிகரிக்கும். ஆடை ஆபரண சேர்க்கை போன்றவை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன நண்பர்களே, இந்த பதவியின் மூலியமாக நம்ம ரிஷப ராசியை சேர்ந்தவங்களுக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு என்னென்ன விதமான நிகழ்வுகள்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது, என்னென்ன விஷயங்களில் நீங்கள் முன்னெச்சரிக்கையாக ஜாக்கிரதையாக இருக்கணும், அதுக்கு என்ன மாதிரியான விஷயங்களை பரிகாரமாக பண்ணணும், மேலும் உங்களுக்கு நடக்கக்கூடிய சுப விஷயங்கள்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி நான் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவின் மூலியமாக தெளிவாக சொல்லியிருப்பேன். இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே ரிஷப ராசியை சேர்ந்தவங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயமாக கண்டிப்பாக அமைஞ்சிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு உங்களுடைய ராசி அதிபதியை ரொம்ப பிடிக்கும்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. மேலும் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சுக்கிர பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் பதிவிடுங்க. இந்த சமயத்தில் நீங்கள் அந்த கடவுளை நினைத்து இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்துமே அவர் நிச்சயமாக நடத்தி காட்டுவார். ஸோ நம்பிக்கையோடு பண்ணி பாருங்கள். மேலும் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்களிடம் வந்து சேரும். நன்றி.